எங்க ரவி எங்க? ஏன் அவன் போன்ல நீ பேசுற, உன் போன்ல இல்லையா? சரி, எல்லாம் முடிச்சதுல பத்திரிக்கை. ஏன்னா ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசுற? ஹேய் ஹேய் என்னடா சொல்ற? போகும்போது நல்லா வேணா போறீங்க. நல்ல விஷயத்து தானே எப்படி போய் தானே சொல்றேன். அவனுக்கு கூட நான் பேசுறேன்டா. எப்படாச்சு தங்கச்சிகள் என்னடா அடுத்த வாரம் பத்திரிக்கை கொடுக்க போயிட்டு இப்ப அவன் செத்துட்டான். எப்படி அவங்க அம்மா வந்தா என்னடா பதில் சொல்லு. போய் சொல்லாதடா. என் போன் அவங்கிட்ட கொடு, நான் பேசுறேன். வண்டியாடா அவங்கிட்ட குத்த, வண்டி ஓட்ட தெரியாது இல்லடா அவனுக்கு. பத்திரிக்கை கொடுக்கறது நீ தானடா போனோம். அறிவு கட்டாடு. அவங்க அம்மா வருவாங்கடா அடுத்த வாரம். என் பையன் மாதிரி நாங்கடா. என்ன நான் என்ன பொண்ணு அவனுக்கு அண்ணன் மாதிரி சொன்னாங்கடா. ஐயோ ஊரு விட்டு ஊரு வந்த புறம்போக்கு உனக்கே அவ்வளவு திமிராடா തനവട്ടാ. നമസ്തേ, എൻ്റെ പേര് നീതു കൃഷ്ണ. ഞാൻ കേരളത്തിൽ നിന്നാണ് വരുന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ എനിക്ക് തമിഴ് അത്ര വരത്തില്ല. അതുകൊണ്ട് സോറി, ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കുകയാണ്. ഞാനൊരു ഡാൻസറാണ്, മീൻസ് ക്ലാസിക്കൽ ഡാൻസർ, ഭരതനാട്യം. ഞാനിവിടെ ചെന്നൈയിൽ ഡാൻസ് പഠിക്കാൻ വേണ്ടിയാണ് വന്നത്. അപ്പോൾ ആക്ടിങ്ങിനോട് കൂടുതൽ താല്പര്യം തോന്നിയത് കൊണ്ടാണ് ഇവിടെ വന്നത്. അപ്പോൾ സംഗീതം മേഡമാണ് എനിക്ക് ഈ ചാൻസ് തന്നത്. ഞാനിവിടെ ഒരു പെർഫോമൻസ് എനിക്ക് പറ്റുന്നത് പോലെ ചെയ്യും. എൻ്റെ ഫ്രണ്ടിൻ്റെ അടുത്ത് ഞാനൊരു ഭീകര ഒരു ജീവിയെ കണ്ടു. അപ്പോൾ അതിനെക്കുറിച്ച് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യുകയാണ്. ഇനി ഞാനവിടെ ഒരു വലിയ ഒരു രൂപത്തിനെ കണ്ടു. ഇപ്പഴേ ഒരു ദംഷ്ട്രം എല്ലാം പോട്ട്. അയ്യോ பயமா இருக்குடி, ரொம்ப பயமா இருக்குடி. ஓடி சும்மா சொல்லிட்டு இருக்கு லூசு. இல்லடி സത്യമാ, ഞാൻ കണ്ട് അവിടെ അവിടെ ഒരു വലിയ രൂപം. തലയെല്ലാം രണ്ട് കൊമ്പെല്ലാം ഇருக்கு. അവനെ கூப்பிட்டேன். ஐயோ ஓடி, அப்படிയൊന്നും கிடையாது, இங்க அப்படிയൊന്നും கிடையாது. நான் இது வரைக்கும் பார்க்கல, நீ லூசு. அதனால இல்லடி, സത്യമായിട്ട് ഞാൻ കണ്ടു. അവിടെ 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 സീരിയസാ. பார்க்கட்டும், எனக்கு காமிக்கும். சீரியஸா வா, நான் காமிக்கிறேன். பாரு. ஐயோ எங்க போச்சு? ஐயோ தெரியல. லூசு. இல்லடி சீரியஸா, நான் அங்க பார்த்தேன். அங்க போனது நான் பார்த்தேன். எங்க தெரியவே இல்லை. பெரிய லூசு. அது சும்மா நீ சும்மா இமேஜின் பண்ணுது. இல்ல சீரியஸா நான் பார்த்தேடி. சீரியஸா. லூசு லூசு லூசு. அப்பா ஐயோ எனக்கு பயமா இருக்குடி. அங்க இருக்குடி, அங்க அங்க. இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா? தெரியுதா? ஆமாடி, எனக்கும் பயமா இருக்குடி, பயமா இருக்கு. நன்றி. வணக்கம், என்னோட பேர் சாந்தா. எனக்கு சின்ன வயசுலேருந்து நடிக்கணுங்கிற ஆசை நிறைய இருந்தது. பட்டு மேரேஜுக்கு அப்புறம் ஒன்றும் முடியல. அப்புறம் பசங்க வளர்க்குறது அந்த மாதிரி என்னுடைய கேரியர்லாம் வேறு மாதிரி இருந்தப்போ
ஆனா அந்த நடிப்போட ஆர்வம் மாத்திரம் இது வரைக்கும் இன்னும் இப்ப வரைக்கும் இன்னும் அணையாம அப்படியே இருக்கு. சமீபத்துல நான் வந்து எப்படி இந்த லைனுக்கு வருதுன்னு எனக்கு தெரியாம இருந்தது. சமீபத்துல வந்து நான் மங்கை மலர்ல வந்து மேடத்தோட ஆட் பார்த்தேன். அதை பார்த்துட்டு மேடத்தை கான்டாக்ட் பண்ணி என்னோட ஆரம்பத்தை சொன்னேன். அவங்க கிட்ட கிளாஸ்ல சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 10-15 நாளைக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாங்க. ட்ரைனிங் பண்ணிட்டு இப்போ அவங்க சொல்லி கொடுத்து வீட்லயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடிக்கடி கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன். என்னுடைய பெஸ்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சில பேர் நல்லா சிரிக்கிறது வந்து ஒரு பெரிய கலை. அது எனக்கு ரொம்ப சிரிக்கிறது எப்பவுமே பிடிக்கும். ஸோ என்னோட சிரிப்புலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட லேடி. என்ன நடிச்சுட்ட நீ? லேடி தனியா இருந்தா என்ன நடிச்சுட்ட? தோழி ஆலயம் பார்த்து பெரிய இது நடிச்சுட்டியா நீ? மவனா நான் லோக்கல் தான், லோக்கல். நான் நடிச்சுட்டு இருக்க நீ பிளடி. இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்த என்ன பாரு. அடுத்தது ஒரு கழுகு செய்தி. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுவது. ஒரு ஆக்சிடென்ட். என்ன சொன்னீங்க? பையனுங்க? ஏன் பையனுங்க? எப்பங்க? எப்பங்க சொல்லுங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்? நிஜம்தானே நீங்க சொல்றது? நிஜமாவே சொல்றீங்களா? எப்படி வளர்ந்துடா? வேகமா போகாதடா, வேகமா போகாதடா. கேட்டீங்களா? வேகமா போகாதீங்க, வேகமா போகாதீங்க சொன்னேடா. எவ்வளவு படிச்சு போயிட்டேடா. ஏமா மாதிரியா இருக்கு? சும்மா மாவளை முகத்த பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு. எப்படி இவளை விட்டுட்டு நான் இருக்கிறது? ஏங்க அவளுக்கு நான் தானே முடியும். இவளுக்கு எப்படியோ ஒரு வாழ்க்கை வேணும் தான். சொல்றது சரி, நான் ஒத்துக்கிறேன். எப்படி தன்னை பார்த்துப்பாங்க? அவன் எப்படி அவளை பார்த்துப்பாங்க தெரியலையே. எப்படி எதை நம்பி நான் அனுப்புறது? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. அவளுக்கு அம்மா வேணுங்க. அவளுக்கு இருந்தாலும் ஆனால் இல்லை, இவளுக்கு கல்யாணம் முக்கியம். நான் அழக்கூடாது. அழமாட்டேன். தங்கம், அம்மா சீக்கிரம் வந்துடும்டா செல்லம். அம்மா வந்து பாரு. இப்போ நீ கொஞ்ச நாள் அங்கே இரு, அந்த ஆண்டி வீட்டில் இரு. அம்மா பார்த்து சீக்கிரம் நான் வந்து அழைச்சிட்டு போயிடுறேன் செல்லம். அழாதடா கண்ணா. அழகோட தெரியறதா? என்னமோ நான் பைத்துக்காரியோட இருப்பேன். வணக்கம், என் பேர் கிருஷ்ணன். ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு சங்கீதா பாலம் கிட்ட வந்துடுறாங்க. அவங்க உடனே வந்து ஃபோட்டோலாம் ஆடிஷன்லாம் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பொன்முடி மாஸ்டர் வந்தார். வந்துட்டு 2 இடத்த கூட்டு போனார். ஒன்று வந்து சரவணன் சார் டைரக்ஷனில் வந்து இவன் வேற மாதிரி,
மறுநாள் நெக்ஸ்ட் டே வர சொல்லிட்டார் சரவணன் சார். ஆக்சுவலாக அந்த மறுநாளே ஷூட்டிங் ஹவுஸ் ப்ராக்ரஸ் அப்படியே போயிடுச்சு. உடனே எடுத்தாங்க, உடனே ஆக்டிங் இதெல்லாம் ஒன்றும் கற்றுக்கல. அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஃபீல் பண்ணேன். 3-4 சீன் நடிச்சப்பறம் அப்புறம் பொன்முடி மாஸ்டர் கிட்ட வந்துட்டு ஒரு 4 சீன் எப்படிலாம் நடிச்சு காமிச்சேன். இது 10 இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் கிளாஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் கற்றுட்டேன். 2-3 கிளாஸ் தான் வந்தேன். பட் வர முடியல. அன்பார்ச்சுனேட்லி நான் மார்க்கெட்டிங் இருந்தாலும் வர முடியல. இன்னும் ஒத்துக்கணும் அது. பட் அவர்கிட்ட இருந்ததில் நான் கற்றுனதுல கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்லாம் நல்லா டெவலப் ஆச்சு, பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேரியர். அதை பார்த்துட்டு அவர் அசோசியேட் வந்து செகண்ட் ஃபிலிமுக்கு இப்போ கூப்பிடுறாருன்னு சொல்ல மேடம் கிட்ட அது இனிமேல் சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஸ்டார்டிங். அதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக கொஞ்சம் வில்லன் கேரக்டர் மாதிரி. இது கேரக்டரிஸ்டிக் ஆர்டிஸ்டா, இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வில்லன் மாதிரி. அது ஒரு 2-3 சீன் தான் பண்ணி காமிச்சேன், ஓகேன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அது நான் இன்னும் சொல்லலை மாஸ்டர் கிட்ட, இப்பதான் சொல்ல போகிறேன். இல்லை இது நடந்து 2 நாள் தான் நடந்து. ஓகே, திஸ் இஸ் திங். இதுதான் என்னோட லைஃப் ஸ்பேன். ஸோ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக நான் ஒன்றும் பெர்ஃபார்ம்லாம் என் மனசில் வச்சுக்கல. நேற்று நல்ல இன்சிடென்ட் நான் சொல்றேன். அவ்வளோ ஒரு கார் ஓட்டு வராரு, நான் ஓவர்டேக் பண்ணிட்டு வராரு, இடமா ஓட்டிட்டாரு. நான் அவரை நான் வண்டி ஓட்டுறேன். அதெல்லாம் கார் டாக்ஸி இப்படி தான் ஓட்டுறீங்க, இஷ்டத்துக்கு ஓட்டுது. வராங்க போலீஸ்காரங்க. அவர் சொல்றாரு, அடிச்சுக்க நீ வராங்க போலீஸ்காரங்க. வா போலீஸ்காரன் பேசலாம் வா. வண்டி எடுத்து போலீஸ்காரன் வர. போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்கும்போது வண்டி எடுத்துட்டு போலீஸ்காரன் உன்னை இடிச்சு தூக்கிடுவோம். உன்னை தூக்கிடுவேண்ணா, தூக்கிடா போலாம், தைரியம் தான் சொல்லிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன், நிறுத்த வண்டிய சார். அவர் உள்ள வச்சு என்கொயரி பண்ணிங்க சார். இது வந்து பிராக்டிகலா நேற்று நடந்த இன்சிடென்ட். வணக்கம், என்னோட நேம் சரவணகுமார். நான் தாம்பரத்துலேருந்து வரேன். ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் வந்து மேமோட ஐடி பார்த்தேன். அதில் வந்து ஜஸ்ட் வெப்சைட்டில் நேம் பார்த்துட்டு நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணேன். அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி இங்கே இருக்குது, அந்த ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு வந்து ஆக்டர், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு ரோல், எனி கைண்ட் ஆஃப் ரோல் பண்ணணும்னு எனக்கு ஆசை. மேம் பற்றி அவங்க பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் வந்து அப்படியே பிளைண்டாக வந்தேன். பட் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது எவ்வளோ பேர் அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன் அதை சூஸ் பண்ணி வந்திருக்குன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். மார்னிங் சார். எஸ் சார், நல்லபடியாக மேரேஜ்லாம் முடிஞ்சது. ஃபேஸ்புக்கில் வந்து ஃபோட்டோஸ்லாம் அப்டேட் பண்ணல சார். பிகாஸ் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் ஆஃப்டர் மேரேஜ். முன்னாடி மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சது சார். பட் மேரேஜ் முன்னாடி நாள் வந்து எங்கள் சித்தி இறந்துட்டாங்க. ஸோ எல்லாம் வெளியே பார்க்கறது வந்து மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறாங்க. பட் எங்க சித்தி இறந்ததுனால என்னால் வந்து சந்தோஷமா இருக்க முடியல. ஸோ அவங்க இருந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் அவங்க போயிட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி பேட். தேங்க்யூ சார். வணக்கம், என் நேம் என்.கே. பத்ரிநாத். ஐ எம் ஜஸ்ட் 15 days old. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண குருவிங்க உட்காந்துருக்காங்க சங்கீதா பாலன். அவங்களுக்கு முதல் நன்றி. நான் வந்து பேசிக்கலி கரோக்கே சிங்கர். இங்கே சென்னையில் 150 ஷோஸ் மேலே ஸ்டேஜஸ் பண்ணியிருக்கேன். மேரேஜஸ், கார்பரேட்ஸ் அண்ட் கார்பரேட் மீட்டிங்ஸ் எடுக்கிறேன். ஐ எம் அ டைவர்சிஃபைட் பர்சன். எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஆக்டிங் என்ன தான் அதில் இருக்குது பார்க்கணும், நம்மளால் இதை வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு வெஞ்சரில் தான் வந்திருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரையில் நம்ம ஸ்கில்ஸ் நம்மளுக்கே தெரியாது. அன்லஸ் யூ கோ அண்ட் ஸ்டாண்ட் ஆன் த ஸ்டேஜ், வி நெவர் நோ வாட் வி ஆர். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு பேப்பரில் ஆடு பார்த்தேன். மேடம் மீட் பண்ணேன். இன்றைக்கி நாங்கள் ஆடிஷன் வந்திருக்கேன்னா ஜஸ்ட் ஹார்ட்லி ஐம் 15 days old. I'm amateur artist. அண்ட் நான் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன். என்னை ரொம்ப பாதிக்கிற ஒரு சமாச்சாரம் ரொம்ப நாளாக. என்ன கான்செப்ட்னா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சூசைட் அட்டம்ப்ட்னு எல்லாமே இந்தியன் எக்ஸ்பிரஸ், டிஓஐ, ஹிந்து எது எடுத்தாலும் நீங்கள் முதல்ல படிக்கிறது சூசைட் அட்டம்ப்ட்ஸ் தான், சூசைடு தான். அது ரொம்ப பாதிச்சிருக்கு சின்ன வயசுலேருந்தே. ரொம்ப